Hello, good evening friends. Air India plane crash EI-171 Boeing 787 Dreamliner விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த அந்த விமானம் ஓடுபாதையில் வெற்றிகரமாக ஓடி மேல் ஏறி சிறிது உயரம் பிரயாணம் செஞ்சு உடனே கீழே விழுந்து நொறுங்கி அதில் பிரயாணம் செய்த 242 மனித உயிர்கள், விலைமதிப்பற்ற மனித உயிர்கள், பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் பல ஆம்பிஷன்ஸோட பல கோல்ஸ் பல குறிக்கோள்களோடு ஓடிக்கொண்டிருந்த அழகான மனித உயிர்கள் 242 பேரில் 241 உயிர்கள் இறந்து விட்டன. ஒரே ஒருவர் அதிர்ஷ்டவசமாக எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் உட்காந்ததுனால அதை எப்படியோ திறந்து வெளியில் வந்து உயிர் தப்பிச்சிட்டாரு. 241 பேர் இறந்துட்டாங்க. அதாவது இந்த செய்தியை கேட்டு அதனுடைய தீவிரத்தை மனசு உள்வாங்கிக்கிறதுக்கே மறுக்குது. இந்த விஷயத்தை எத்தனை தடவை நம்ம கேட்டு அதை மனசு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாலும் ஜீரணிக்க மறுக்குது மனது. என்ன வாழ்க்கை இது இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த ஏர்லைன்ஸ்லாம் வந்து புதுசாக டெஸ்ட் பண்ணுற விமானங்கள் இல்லை, எல்லாமே இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ். போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம்லாம் உலகத்தில் 1000 விமானங்கள் இருக்குது. எல்லாமே சேஃப்டியில் வந்து அதிகபட்ச டெக்னாலஜியோடைய உச்சத்தில் சேஃப்டியை பல சேஃப்டி செக்ஸ்லாம் பண்ணி லுப் ஹோல்ஸ் இல்லாமல் ரொம்ப சேஃபாக பறக்கிற தன்மையுடையதாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விபத்து நடந்தன்று எல்லாமே முழுங்கடிக்கப்பட்டது. எதனால் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிகவும் புரியாத புதிராக ஒரு மர்ம ஒரு விஷயமாகவே இருக்குங்க. விமானம் இந்த மாதிரி ஏறி உடனே பிளஞ்ச் ஆகி விழுந்து கிராஷ் ஆகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிது. இதற்கான பாசிபிள் ரீசன்ஸ் ஸ்பெக்குலேஷன் தான். இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நடந்து அந்த ரிப்போர்ட் பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் காக்பிட்டில் உள்ள ரெக்கார்டர் பைலட் வந்து கடைசி நிமிடத்தில் மேடே கால் கொடுத்துருக்காரு. டிஸ்ட்ரெஸ் கால்னு சொல்லுவாங்க, எஸ்ஓஎஸ் கால். அது ஆக்சுவலாக மேடே கால். அதுக்கப்புறம் அவர் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, அதுக்குள்ளார விமானம் விழுந்து நொறுங்கி விட்டது. அப்போது அந்த காக்பிட் ரெக்கார்டரு பிளாக் பாக்ஸ்லாம் வந்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு, இது மனித தவறா அல்லது இயந்திர கோளாறா, டெக்னிக்கல் கிளிச்சா, டெக்னிக்கல் ப்ராப்ளமாக ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது. அப்படி ஸ்பெக்குலேட் பண்ணி யூகம் பண்ணாலும் அதுக்கான விடை நம்மளுக்கு கிடைக்காதுங்க. ஆனால் பாசிபிள் ரீசன்ஸ், ஏன்னா மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு ஷாக், ஒரு கொடூரமான ஒரு ஷாக்குங்க. இந்த நியூஸில் வர ஒரு விஷயம் பார்க்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா எத்தனை கனவுகளோடு நிறைய பேர் செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஒரு கணவன் மனைவி 3 குழந்தைகளோட செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஆவலோடு அவங்க யூகேயில் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இன்னும் 2 இளைஞர்கள் யூகே வெள்ளைக்கார இளைஞர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போது இந்தியாவுக்கு டாட்டா பபாய் சொல்லிட்டு யூகே கிளம்புறோன்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு ஸ்மைலோட வீடியோ போட்டிருக்காங்க. எத்தனை கனவுகளோடு, எத்தனை என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, நோ வேர்ட்ஸ். இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். என்னென்னா அகால மரணத்தை விட்டும், கொடூரமான திடீர் மரணத்தை விட்டும், அகால மரணத்தை விட்டும் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இறைவன் பாதுகாப்பு தர வேண்டும். இறைவனிடம் நாம் அனைவரும் எல்லோருக்காகவும் பிரார்த்திப்போம். ஓகேங்களா? என்ன காரணம், யாருடைய தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் எதுவுமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்படி தப்புன்னு சொன்னாலும் தப்புன்னு சொல்லி காட்டக்கூடியவங்க உயிரோடவும் இல்லை. மிகவும் துயரமான தருணங்கள். இறைவன் வந்து இந்த விபத்தில் இறந்து போயிருக்கின்ற அந்த நபர்களுடைய உறவினர்கள், நெருக்கமான சொந்தங்கள், உறவினர்கள், அவர்களுடைய மனதில் பேஷன்ஸையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கொடுத்து இந்த மிக துயரமான விஷயத்தை கடந்து போகிறதுக்கு உண்டான சக்தியையும் மன வலிமையையும் இறைவன் அவர்களுக்கும், நமக்கே எப்படி இருக்குது, எங்கோ ஒரு மூலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற நமக்கு, உற்றார் உறவினருக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, கணவன் மனைவி மக்களுக்கெல்லாம் எப்படிங்க இருக்கும்? சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லைங்க. ஆக்சுவலாக மிகவும் வலிக்கிறது. ஆனால் இதுக்கு பாசிபிள் ரீசன்ஸாக நான் அதோட சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ன இது இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, எகெயின் ஸ்பெக்குலேஷன் நம்ம பண்ண முடியாது. ஆனால் மிகப்பெரிய
எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த விமானத்தை இயக்கிய 2 பைலட்ஸுமே அதில் முதன்மை பைலட் வந்து பல ஃப்ளைட் ஹவர்ஸ், இவங்க 8000-10,000 ஃப்ளைட் ஹவர்ஸுக்கு மேலே ஓட்டியிருக்காங்க. இன்னொரு கோ பைலட்டு செகண்ட் ஆஃபீஸர் ஆக்சுவலாக அவரும் வந்து நல்ல துடிப்பான 1000 ஃப்ளைட் ஹவர்ஸுக்கு மேலே ஓட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பையன்தான். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க. ஆனால் அதையும் தாண்டி இது நிகழ்ந்திருக்க வேண்டாம், இனிமேல் நிகழவும் கூடாது. இறைவனிடம் பிரார்த்திப்போம், மிகவும் ஜாக்கிரதையாகவும் இருப்போம். இது என்ன பாசிபிள் ரீசன்ஸ்? 3 விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, சயின்டிஃபிக்கலாக ஒரு விஷயம் வேகமாக போய் மேலே பறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த உதாரணத்தில் விமானத்தை எடுத்துக்குவோம். வேகமாக ஸ்பீடு போய் அந்த அந்த இந்த ஃப்ளாப்னு சொல்லுவாங்க, அந்த இறகு இருக்குது இல்லைங்களா, 2 ஃப்ளைட்டினுடைய 2 பக்கவாட்டிலும் இருக்கின்ற அந்த துடுப்பு மாதிரி உள்ள அந்த இறகு, அதில் ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு பட்டை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த பட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறப்போ அந்த ஃப்ளாப் வந்து மேலே தூக்குனா அந்த காற்று, இந்த வெலாசிட்டி இருக்குது இல்லைங்களா, அது அவ்வளோ வேகமாக அந்த வெலாசிட்டி திசை வேகத்தோடு அந்த விமானம் போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு ஒரு பொருள் தூக்குச்சுன்னா அந்த வேகம் தடைப்படும். நம்மளே வேகமாக போயிட்டுருக்கோங்க, காரில் வேகமாக, ஓப்பன் காரில், ஓகேங்களா, மூட்டின கார், ஓப்பன் காரில் வேகமாக போயிட்டுருக்கோம். திடீர்னு கொடையை அந்த வேகத்திலேயே நம்ம கொடையை விரிக்கிறோன்னா என்ன ஆகும், அந்த வேகம் அப்படியே தடைப்படும். கொடையை விரித்து பாராஷூட் மாதிரி செயல்படும், நம்ம வேகம் தடைப்படும். அந்த கான்செப்ட், அந்த தேரி தான். ஃப்ளைட்லேயே அந்த ஃப்ளாப் மேலே போகிறப்போ வேகம் தடைப்படும். ஃப்ளாப்பை கொஞ்சம் அது இறக்கமாக, இன்க்ளைன்டு பொசிஷனில் ஸ்லாண்டிங்காக வைக்கிறப்போ அது பறப்பதற்கு மேலே டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த த்ரஸ்ட் வேகமாக போய் அந்த ஃப்ளாப்லாம் அதுக்குரிய அந்த ஏரோடைனமிக் ஷேப்பில் அதை வைக்கிறப்போ அந்த அந்த பறக்கும் அந்த ஒரு இது கிடைக்கிது. ஆக்சுவலாக சரியான அந்த ஒரு டைமென்ஷனில் பறப்பதற்கான ஒரு அப்ரோச் கிடைக்குது. அதுக்கு அந்த பறக்கிற அந்த ஒரு அப்ரோச் கிடைக்கிறப்போ அந்த ஏரோடைனமிக் ஷேப்பில் என்ஜின் கொடுக்குற அந்த த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. த்ரஸ்ட்னா விசை, வேகமாக பவர் கொடுக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ கிரவுண்ட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஃப்ளாப் மேலே ஏறுறதுக்கும் வழி கிடச்சிருச்சு. அதே சமயத்தில் என்ஜினும் வேகமாக புஷ் பண்ணணும், த்ரஸ்ட், அதுதான் மேலே தூக்கிட்டு பறக்க இது பண்ண. இப்போ இது பாசிபிள் ரீசன் என்னென்னா, 2 இன்ஜினும் ஃபெயில் ஆகுறதுக்கு, டுவல் இன்ஜின் ஃபெயிலியர். 2 இன்ஜினும் அப்படி ஃபெயிலே ஆகாது. ஒரு இன்ஜின் வேலை செய்யாமல் இருந்தால் இன்னொரு இன்ஜின் வேலை செய்கிறது தான் 2 இன்ஜினே வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒன்று இல்லாட்டி ஒன்று. அப்போது 2 இன்ஜினும் மிகப்பெரிய பறவைகள் அல்லது நிறைய பறவைகள் அல்லது மிகப்பெரிய சைஸ் உள்ள பறவைகள் அந்த 2 இன்ஜின்லேயும் அடிபட்டு அந்த இன்ஜின் செக் பண்ணி இன்ஜின் உள்ளார மாட்டிக்கிட்டு இன்ஜின் அப்படியே ஜாம் ஆகி 2 இன்ஜினும் ஸ்டாப் ஆகிடுறது. இது ஒரு தியரி. அந்த அகமதாபாத் விமான நிலையம் பக்கத்தில் நிறையா வந்து இந்த இதெல்லாம் மாமிச புட்சரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாமிசங்கள் இது பண்ண, அப்போ பறவைகள் அதை இது பண்ணுறதுக்காக நிறையா, அது ஏர்போர்ட் விதிகளுக்கு முரண்பாடு தான். ஊரில் தான் தெரியுமே லா, எங்கே எல்லாமே லா பிரேக்கர்ஸ் தான். கேட்டால் பொலிட்டீஷியன் அந்த வாஸ்தா இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லிவிட்டு விஐபி கல்ச்சர் தான் ஆக்சுவலாக வச்சுக்கிட்டு யாரும் லாவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பறவைகள் வந்து அந்த விமானத்தினுடைய அந்த 2 இன்ஜின்லேயும் மாட்டிக்கிட்டா 2மே ஸ்டாப் ஆகிடும். அதான் டுவல் என்ஜின் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க, ஓகேங்களா. இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த ஃப்ளாப் ஃபெயிலியர். நான் ஃப்ளாப் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, மேலே ஏறுறது. அது ஃப்ளாப் வந்து கரெக்டான வகையில் வந்து உங்களுக்கு இது பண்ணலை. ஆக்சுவலாக அந்த இயக்கப்படலை ஃப்ளாப். ஒன்று அது ஹியூமன் எரரா, இல்லை எப்படி ஃப்ளாப் சரியாக வேலை செய்யலை, ஓகேங்களா. இன்னொரு தியரி என்னென்னா, ஃபியூவல் வந்து கிட்டத்தட்ட இது லாங் ஃப்ளைட்டு, இந்தியாவிலேருந்து யூகேக்கு போகுது. அப்போ கிட்டத்தட்ட 70,000 லிட்டர் ஃப்ளைட் ஃபியூவல் இருந்திருக்காங்க அதில். அதுதான் கீழே விழுந்தவுடனே மிகப்பெரிய தீப்பிழம்பாக அப்படியே பற்றி எரிஞ்சு நிறைய உயிரிழப்புக்கும் சேதத்துக்கும் காரணமாகிடுச்சு. இப்போ அந்த ஃபியூவல் வந்து ரொம்ப பியூரான ஃபார்மில் இருக்கணும் ஃப்ளைட்டு இது பண்ணுறப்போ. அந்த ஃபியூவல் தண்ணியில் பட்டு கண்டாமினேட் ஆகி அது அந்த இன்ஜினுக்கு போகிறது ஸ்டாப் ஆகி, அல்லது இன்ஜினுக்கு போகிற அந்த ஃபியூவலினுடைய குவாலிட்டி கெட்டு போய் இன்ஜின் உடனே ஸ்டாப் ஆகினாலும் 2 இன்ஜினும் செயலிழக்கும். இப்போது 3 ஆப்ஷன் ஆச்சு. ஒன்று வந்து ஃப்ளாப் வேலை செய்யாதது, இன்னொன்று பறவைகள் மாட்டிக்கிட்டு இன்ஜின் ஜாம் ஆகுறது, 3வது இந்த ஃபியூவல் பெட்ரோல் வந்து சுத்தம் இல்லாமல் இன்ஜினை ஜாம் பண்ணுறது, 4வதாக உள்ளுக்குள்ளார மெக்கானிக்கல் ஃபெயிலியர், நோ மேட்டர் வாட் இட் இஸ், அது என்ன வேணுமானாலும் இருக்கலாம், டெக்னிக்கல் ஜாம், டெக்னிக்கல் ஃபால்ட், இது 4வது. இந்த மாதிரி நிறைய ஹைப்போதேசிஸ் சொல்கிறாங்க. இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், யூகங்கள், ஸ்பெக்குலேஷன். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப அரிதான விஷயங்கள். பறவைகள் தான் ரொம்ப காமனான விஷயங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற 3 விஷயங்களாக இருக்கிறதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணுறதுக்கு முடியாது ஆக்சுவலாக. அன்லஸ்
அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சு இந்த பிளாக் பாக்ஸ்லேருந்து உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சி காக்பிட் ரெக்கார்டர்லேருந்து கடைசி தருணங்களில் இவர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பைலட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் அந்த ரிப்போர்ட் கொடுக்குறப்ப தான் நமக்கு உண்மை தெரிய வரும். இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் பண்ணி போன உயிர்கள் திரும்ப வரப்போவதில்லை. சென்றுவிட்ட அனைத்து உயிர்களுக்காகவும் இறைவனிடம் பிரார்த்திப்போம். அதுபோன்ற அந்த இறந்து விட்டவர்களுடைய உறவினர்கள், நெருக்கமான உறவினர்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்திப்போம். மன வலிமையையும் இந்த விஷயத்தை கடந்து வரும் மன நம்பிக்கையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் கொடுப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்திப்போம். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.